எல்லாருக்கும் வணக்கம். இஸ்ரேல் ஈரான் போர் பதட்டம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய மோசமான சூழ்நிலை இன்னும் அதிகமாக ஆகக்கூடும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி சமயங்களில் கான்ட்ரா பெட்டு தான் நல்லதுன்னு நான் கூட சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்விங் ட்ரேடிங் ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்புறம் ஸ்விங் ட்ரேடிங்க்கு டெக்னிக்கலாக ஒரு 5 செக்லிஸ்ட் இருக்குது. அதையும் இந்த வாரம் சொல்ல போகிறேன். எது எப்படி இருந்தாலும் ஸ்விங் ட்ரேடிங்க்குன்னு சொல்லி ஒரு சில பங்குகள் இருக்கத்தான் செய்யும். அதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சி மானிட்டர் பண்ணலாம். அதை தான் இந்த வாரம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல போன வாரம் நம்ம சொன்ன பங்குகள் என்னாச்சுன்னு பார்க்கலாம். யூடிஐ ஏஎம்சி, சக்தி பம்ப்ஸ், நிப்பான் லைஃப், ஸ்ரீராம் ஃபினான்ஸ், எல்டி ஃபுட்ஸ், நேஷனல் அலுமினியம், இந்த 6 ஸ்டாக் தான் போன வாரம் பார்த்தோம். டக்குன்னு எடுத்து பார்த்தா யூடிஐ ஏஎம்சி, சக்தி பம்ப்ஸ் தவிர மற்ற எல்லாமே ரொம்ப கீழே போயிருக்கு. ஸ்விங் ட்ரேடிங் ஒர்க்கே ஆகலை அப்படின்னு ஈஸியாக சொல்லலாம். அஃப்கோர்ஸ் போன வாரம் நிறைய போர் பதட்டம் சடனாக டெவலப் ஆனதால் ஆயில் ப்ரைஸ் எக்கச்சக்கமாக மேலே போக ஆரம்பிச்சது. ஆயில் ப்ரைஸ் இந்தியன் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மிக அதிக பாதிப்பை தான் ஏற்படுத்தும். எப்பெல்லாம் ஆயில் ப்ரைஸ் மேலே போகுதோ நம்ம மார்க்கெட் கீழே விழத்தான் செய்யும், தங்கம் மேலே போகத்தான் செய்யும் இந்த மாதிரி சூழ்நிலையில். ஸோ ஆப்வியஸாக இதெல்லாம் ஒரு புதன், வியாழன், வெள்ளி டைமில் எல்லாமே கீழே போனது. நம்ம சடனாக என்ன சொல்லலாம், ஸ்விங் ட்ரேடிங் ஒர்க் ஆகலை, எல்லாமே மேலே போக வேண்டிய பங்குகள்லாம் கீழே போயிடுச்சுன்னு ஈஸியாக சொல்லலாம். ஆனால் அதே 6 பங்குகள் போன வாரம் வீக்லி ஹை எடுத்து பார்த்தோம்னா ஒவ்வொன்றும் 1.3% 9.4% வரைக்கும் எல்லாமே மேலே போயிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. நிறைய ஸ்டாக்குகள் போன வாரம் மண்டேயே நல்லா மேலே போயிடுச்சு. நீங்கள் முக்கியமாக சக்தி பம்ப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1000 தாண்டி மேலே போயிருந்தது. இன்ஃபேக்ட் நான் போன வாரம் சொல்லியிருந்தேன், இந்த லிஸ்ட்லேயே சக்தி பம்ப்ஸ் தான் எனக்கு ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது. ஏன்னா ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இருந்தது. நான் 904 ரேஞ்சிலே ஆல்ரெடி என்டர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதை நான் இன்னும் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்ரீராம் ஃபினான்ஸ், நிப்பான், நேஷ்னல் அலுமினியம், எல்டி ஃபுட்ஸ், நிறைய விஷயங்கள் நான் வாங்க ஆரம்பிச்சிருக்கேன். இன்ஃபேக்ட் எல்டி ஃபுட்ஸ் நான் லாங் டேர்ம் வச்சுருக்கேன். இப்போ புதுசாக நேஷ்னல் அலுமினியமும் வாங்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு முக்கியமான விஷயம் என்ன கற்றுக்கணும்னா, ஸ்விங் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் நம்ம செலக்ட் பண்ணுற பங்குகள் ஃபண்டமெண்டலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ இந்த 6 பங்குகளும் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஏரியா. சப்போஸ் போர் பதட்டத்தால் மார்க்கெட்டே ஒரு 10-20% இல்லை இந்த ஸ்டாக்ஸே ஒரு 20-25% கீழே போனால் கூட நான் கண்டினியூஸாக ஹோல்ட் பண்ணுவேன். என்ன ரீசன்னா, இதெல்லாம் பிஸ்னஸ் சூப்பராக இருக்கிற கம்பெனிகள், நிச்சயமாக பவுன்ஸ் ஆகும். ஸோ இதுதான் நான் சொல்ல வர்றது. ரிஸ்க் இல்லாமல் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணணும்னா நீங்கள் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ஸ்டாக்கை செலக்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் என்ட்ரி எக்ஸிட் தெளிவாக இருக்கணும். ஸோ எப்பெல்லாம் ஒரு 7-10% ஒரு நாளில் மேலே போகுதோ அது நிச்சயமாக கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணும். அப்போ நம்ம எக்ஸிட் ஆகணும். லாங் டேர்ம் வியூ 20-25% வெயிட் பண்ண போகிறோம் அப்படின்னா நோ ப்ராப்ளம். 2-3 மாதத்துக்குள்ளே அது மேலே போகும். ஃபார் எக்ஸாம்பிள் சக்தி பம்ப்ஸ் நான் இன்னமும் ஹோல்ட் பண்ணியிருக்கேன். அது 1029 போய் கூட நான் 904 ஆவரேஜ் வச்சுருந்தா கூட நான் எக்ஸிட் ஆகலை. ஏன்னா அதோட பிஸ்னஸ் பற்றி நான் தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் பிஸ்னஸ் மாடல். ஏன்னா கவர்மெண்ட்டோட சப்போர்ட் இருக்கிறதால அதோட ஸ்கீமில் 65% அதுக்கு லாபம் கிடைக்குது. ஸோ அதனால் நான் சக்தி பம்ப்ஸ் இன்னும் லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ண போகிறேன். என்னோட கணிப்புப்படி அது இந்த போர் பதட்டம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சரியான புல் ரனில் போக அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ட்ரி எக்ஸிட் பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். டெக்னிக்கலாக ஒரு சில விஷயங்களை நம்ம குயிக்காக பார்த்தோம்னா நிச்சயமாக ஒரு சில ட்ரேடை அவாய்ட் பண்ணலாம். அதில் நம்பர் 1 ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன். அந்த ஸ்டாக் மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டே மேலே போயிட்டு இருந்தால் தான் ஸ்விங் ட்ரேடிங் ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா அது கான்ட்ரா பெட்டாக இருக்கும். கான்ட்ரா பெட்டுனா இப்போ ஆயில் ப்ரைஸ் மேலே போகும்போது ஓஎன்ஜிசி, ஆயில் இண்டியா, ரிலையன்ஸ் இதெல்லாம் மார்க்கெட்டே கீழே போனாலும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கான்ட்ராபேட்ஸ், ஏன்னா இதெல்லாம் அப்ஸ்ட்ரீம், இங்கேயே ஆயில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி இவங்க கொடுக்கறதால இந்த ஸ்டாக்ஸ் மேலே போகும். அதே சமயத்தில் இந்தியன் ஆயில், பிபிசிஎல், ஹெச்பிசிஎல் இதெல்லாம் கீழே போகும். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் ட்ரெண்டுக்கு கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி புரிஞ்சுக்கணும். அப்புறம் வால்யூம் சர்ச். என்னதான் மார்க்கெட்டே தாறுமாறாக இருந்தாலும் ஒரு சில ஸ்டாக்
ரொம்ப அபரிமிதமாக வால்யூமில் வாங்க ஆரம்பிப்பாங்க. நம்ம எஸ்சிஐ வந்து வெள்ளிக்கிழமை பார்த்தோம், ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. அதோட வால்யூம் பற்றி நம்ம பேசினோம்லே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு சடனாக நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் வந்து ஒரு கான்ட்ராபெட். ஏன்னா அந்த போர் பதட்டத்தினால ஷிப்பிங் சார்ஜஸ் ஜாஸ்தி ஆகிறதால இது வந்து பெனிஃபிஷியரி கம்பெனி, அதனால மேலே போகுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை யூ நீட் டு கனெக்ட் த டாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்தெந்த புரிகளெல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணி புரிஞ்சுக்க முடியணும் அப்படிங்கிறது தான் வந்து இது. அப்புறம் மூவிங் ஆவரேஜ் வந்து 20, 50, 200 மேலே வந்து டெய்லி மூவிங் ஆவரேஜ் மேலே இருந்தாலே போதும், அந்த பங்கு அந்த அளவுக்கு ஈஸியாக வந்து கீழே விழாது. ஓரளவுக்கு வந்து மார்க்கெட் ட்ரெண்டோட போய்கிட்டே இருக்கும். ஆனால் ஒட்டுமொத்த மார்க்கெட்டை இந்த மாதிரி போர் பதட்டத்தில் கீழே விழும்போது எல்லா பங்குகளும் கீழே வர்றது சகஜம். அப்போ கான்ட்ராபெட்ஸில் மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அதே மாதிரி ஆர்எஸ்ஐ கவனிங்க. ஏன்னா வந்து ஆர்எஸ்ஐ வந்து ஒரு 50, 60க்கு மேலே போச்சுன்னா அது 70, 80க்கு மேலே போயிட்டு தான் வந்து ரிவர்ஸ் ஆகும். அது வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல தருணத்தை கொடுக்கும். அப்புறம் சார்ட் பேட்டர்ன் 99% நல்லா ஒர்க் ஆகும். எப்பயாவது இந்த மாதிரி பிளாக் ஸ்வான் ஈவெண்ட்டில் தான் வந்து அது வந்து போயிட்டு போகும். ஸோ அதனால் இந்த செக்லிஸ்ட்டை எப்போதும் கவனிங்க, ஃபண்டமெண்டல்ஸை எப்போதும் பாருங்கள். இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணால் யூ கேன் ஆல்வேஸ் பி அ வெரி குட் ஸ்விங் ட்ரேடர். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேங்கிங் ஸ்டாக்ஸ் கொஞ்சம் நல்ல வால்யூமோடு ஸ்டார்ட் ஆச்சு. முக்கியமாக கேவிபி கரூர் வைஸ்யா பேங்க் பார்த்தீங்கன்னா அதோட 52 வீக் ஹை கிட்ட ரொம்ப கிட்ட இருக்குது. ஒரு 2000 ரூபாய் தான் வந்து 52 வீக் ஹையை விட கம்மி. அதுக்கப்புறம் அதோட ஃபண்டமெண்டல்ஸ்லாம் ஆல்ரெடி நல்லா இருக்குது. எனக்கு வந்து அதிகமாக இம்ப்ரெஸ் ஆனது அதோட சடன் வால்யூம். அதாவது ஒரு வருஷத்தில் இல்லாத அளவுக்கு 150% மேலே ஒரு பெரிய வால்யூம் ஆயிருக்கு. அப்படின்னா நிறைய இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வாங்குறாங்க அப்படின்னு அர்த்தம். அதனால் இது புது 52 வீக் ஹையை செட் பண்ணும் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. ரெண்டாவதாக நான் கவனிக்க போகிறது ஓஎன்ஜிசி. ஏன்னா இது வந்து அப்ஸ்ட்ரீம் ஆயில் ப்ரொடக்ஷன் வந்து இருக்கிறதால இது வந்து சரியான கான்ட்ராபெட். அதாவது ஆயில் ப்ரைஸ் வந்து மேலே போகும்போது ஓஎன்ஜிசியும் மேலே போகும். இது வந்து ஆப்போசிட்டாக நடக்கும், மற்ற ஆயில் கம்பெனிஸ்க்கு ஆப்போசிட்டாக நடக்கும். இது ஆல்ரெடி வந்து நல்ல வேல்யூவேஷனில், நல்ல பி ரேஷியோ பெக் ரேஷியோவில் ஒரு சரியான ஃபண்டமெண்டல்ஸோட இருக்கிற நல்ல ஸ்டாக் தான். இதோட சடன் வால்யூம் ஸ்பைக் தான் வந்து என்னை வந்து இது கவர்ந்தது. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட 150% வந்து அதோட சடன் ஸ்பைக் பார்க்குறேன், வால்யூம் ஸ்பைக் பார்க்குறேன். ஆர்எஸ்ஐயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70 கீழே இருக்குது, 70 கீழே, ஆனால் 70 க்ளோஸாக இருக்கிறதால இது வந்து சடனாக இப்போ வந்து மேலே போய் ஒரு 260, 270 வரைக்கும் கூடிய சீக்கிரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூணாவதாக நான் கவனிக்க போகிற ஒரு பங்கு பார்த்தீங்கன்னா இண்டிஜின் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி. இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி இருந்தாலும் இவங்க ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபார்மா, மெடிக்கல், ஹெல்த் கேர் கம்பெனிக்கு சாஃப்ட்வேர் எழுதி தர்றது. ஸோ இதோட ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. என்னை ஆச்சரியப்படுத்தின விஷயம் ஏன் வந்து இந்த லிஸ்ட்டில் வந்ததுன்னா கிட்டத்தட்ட 239% ஒரே நாளில் வால்யூம் அதிகமாக வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. நிச்சயமாக ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். ஸோ எனக்கு அந்த ரீசன் தெளிவாக தெரியல. ஆனால் வந்து இதோட ஃபண்டமெண்டல்ஸ் நல்லா இருக்கிறதால நான் இன்னும் வந்து டீப்பாக ரிசர்ச் பண்ணலான்னு என்னோட லிஸ்ட்டில் அடுத்த வாரத்துக்கு வச்சுருக்கேன். நாலாவதாக இருக்கிற ஜுபிலண்ட் இன்கிரேவியா பார்த்தீங்கன்னா என்னை அதிகமாக ஆச்சரியத்தில் ஆழ்த்தின ஒரு கம்பெனி. ஏன்னா வந்து இதை நான் இதுக்கு முன்னாடி ரிவ்யூ பண்ணதே இல்லை. இது வந்து என்னோட ரேடாரில் வந்த காரணம் கிட்டத்தட்ட 3000% சடனாக வால்யூம் ஸ்பைக் ஆகிருக்கு. அதாவது இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு சடனாக நிறைய இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸ் அல்லது ப்ரொமோட்டர்ஸ், யாருங்கிற டீட்டெயில்ஸ் தெரியல, நிறைய பல்க் டீல்ஸ் நடந்திருக்கு, நிறைய வாங்கியிருக்காங்க. ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா 69 மேலே இருக்குது. பி ரேஷியோ அதிகமாக இருந்தாலும் பெக் ரேஷியோ கம்மியாக இருக்குது. ஃபண்டமெண்டல்ஸ் நல்லா நேர்த்தியாக இருக்குது. இருந்தாலும் இதோட பிஸ்னஸ் எடுத்து பார்த்தோம்னா ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ், கெமிக்கல் இன்க்ரீடியன்ட்ஸ், ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன் சொல்யூஷன் சொல்லி வித்தியாசமான ஒரு மிக்ஸாக இருந்தது. நிறைய நல்ல நல்ல பெரிய ஃபார்மா கம்பெனிஸ்லாம் வந்து இவங்களோட இன்க்ரீடியன்ட்ஸை வாங்கி தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல பெரிய கம்பெனியாக வளர்ந்து வந்தாலும் இதை பற்றி அதிகமாக நமக்கு வெளியில் தெரியல. ஸோ இப்போ ஜுபிலண்ட் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா ஜுபிலண்ட் ஃபுட் ஒர்க்ஸ் தான் வந்து இந்த டொமினோ பீஸாலாம் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட இன்னொரு கம்பெனி தான் இதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது நான் இன்னும் தீவிரமாக வந்து ரிசர்ச் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப ஆர்வத்தை தூண்டுற ஒரு கம்பெனியாக இருந்தது. ஸோ அடுத்த வாரம் நம்ம ரேடாரில் இருக்கும்.
அஞ்சாவதா ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஆல்ரெடி இதை பற்றி நான் ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன். அந்த ஃபண்டமெண்டல்ஸ் பாருங்கள். எதனால் திரும்பவும் இந்த வாரம் வந்திருக்குன்னா 1500% மேலே சடனாக வால்யூம் ஸ்பைக் ஆகிருக்கிறதால இது திரும்ப இன்னும் கொஞ்சம் நாளைக்கு மேலே போகத்தான் அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 40% வரைக்கும் ஆல் டைம் ஹைலேருந்து கீழே இருக்கிறதால நிறைய இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸும் வாங்கிட்டு இருக்கிறதால புது இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னோட இந்த 5 லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஸ்டாக், அது ஐடி அப்புறம் ஃபார்மா ஸ்டாக் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியாது. ஏன்னா சடனாக நிறைய வாங்கியிருக்காங்க, அது சஸ்டெயின் ஆகுமான்னு தெரியாது. மற்றபடி ஓஎன்ஜிசியும் எஸ்சியும் ஒரு சரியான கான்ட்ராபேட். கேவிபி என்ன ஆகும்னு தெரியாது, மண்டே பார்த்தா தான் சொல்ல முடியும். மற்றபடி இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளே. இது எல்லாத்தையும் தவிர அந்த கான்ட்ராபேட்ஸ் நான் சொன்னது மாதிரி நிறைய வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் மேலே போகிறதுக்கு இன்னும் அதிக வாய்ப்பு இருக்குது. அப்புறம் கோல்டு ஸ்டாக்ஸும் கொஞ்சம் மேலே போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. வரும் வாரம் ஸ்விங் ட்ரேடிங்க்கு சாதகமான சூழ்நிலை நிலவுமான்னு தெரியல. என்ன ரீசன்னா உங்களுக்கே தெரியும், இஸ்ரேல் ஈரான் போர் பதட்டம். ஸோ அங்கே சுச்சுவேஷன் மோசமாக ஆயில் ப்ரைஸ் மேலே போகும், கோல்டு ப்ரைஸ் மேலே போகும். இந்த மாதிரி சமயங்களில் ஸ்டாக் மார்க்கெட் கீழே விழும். அப்போ நம்ம கான்ட்ராபேட்ஸ் தான் பார்க்கணும். ஆனால் என்ன கேட்டால் மார்க்கெட் எப்போதும் ஒரே விஷயத்துக்கு ரொம்ப கண்டினியூஸாக அதிகமாக ரியாக்ட் பண்ணாது. அதாவது ஒரு வாட்டி ரியாக்ட் பண்ணி ரொம்ப கீழே விழுந்துருச்சுன்னா அது சைட்வேஸ் ஆகி கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நமக்கு இப்போதைக்கு சுச்சுவேஷன் எப்படி என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. ஏன்னா எந்த அளவுக்கு இப்போ ஈரான் திருப்பி தாக்குறதுனால அதோட பதட்டம் அப்புறம் அங்கே உள்ள சூழ்நிலை தெளிவாக தெரியறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆக முடியும். அது வரைக்கும் ஸ்விங் ட்ரேடிங் ரொம்ப ரிஸ்கி. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இதில் எதுவுமே பைசல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. எல்லாம் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக, கற்றுக்கிறதுக்காக. இன்ஃபேக்ட் நீங்கள் இதெல்லாம் பேப்பர் ட்ரேடிங் கூட பண்ணி கற்றுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருந்தால் லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.